சினிமா இண்டஸ்ட்ரியில 10 வருடங்களுக்கும் மேல ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோடவே இன்னமும் இருக்கிற ஒரு நடிகை தான் த்ரிஷா. ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பல முன்னணி நடிகர்கள் கூட நெறைய படங்களே நடிச்சுட்டாங்க. அப்படி இருந்தும் இன்னும் நெறைய ஹீரோஸ்கள் கூட நடிக்கிறதுக்காக இன்னும் ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோடவே இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிற த்ரிஷா அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்ப வளர்ந்துட்டு வர எந்த இளம் ஹீரோஸ் கூடவும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சதும் அவங்களுடைய கண்டிஷன வந்து கொஞ்சம் லைட் ஆக்கிக்கிட்டு, ஓகே பரவால்ல இளம் ஹீரோஸ் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெய் கூட அடுத்த படம் நடிக்க போறாங்க. ஜெய் கூட இவங்க நடிக்க போற படத்துடைய பேரு பொடியன். மணிமாறன் அப்படிங்கிற டைரக்டர் இந்த படத்த இயக்கப் போறாரு. இந்த படத்துடைய பெயருக்கு இப்போ ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு. மணிமாறன் ஆல்ரெடி இந்த படத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. பொடியன் அப்படிங்கிற பெயர. ஆனா அந்த பெயர ரெஜிஸ்டர் பண்ணி, அதுக்கப்புறம் ரெனிவல் பண்ணாம விட்டதுனால, அந்த பெயர் வந்து தங்கர் பச்சானுக்கு மாறியிருக்கு. படத்துடைய பெயர் சம்பந்தமா வந்து தங்கர் பச்சான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. வெற்றிகரமா அந்த பெயர் வந்து விட்டு குடுத்துட்டாங்க அப்படின்னா, பொடியன் அப்படிங்கிற பெயர்லயே ஜெய், த்ரிஷாவோட காம்பினேஷன்ல இந்த படம் வெளிவரும். பூலோகம் அப்படிங்கிற படத்துல வந்து த்ரிஷா நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த படமா கூட இது இருக்கலாம்.